வணக்கங்க. பிரைஸ் தி லார்ட். தென்றல் நிகழ்ச்சிக்கு மீண்டுமாய் உங்களை நாங்கள் குடும்பத்தோடு கூட வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இந்த மாதம் முழுவதும் பரிசுத்த ஆவியானவரை குறித்து ரொம்ப அழகா ஒவ்வொரு செக்மெண்டா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஃபைனல் டே. ஆவியானவர் நமக்கு அவசியமானவர். இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பெறும் பொழுது பலன் அடைகிறோம், சமாதானத்தை பெறுகிறோம், பெரிய காரியங்களை நம்மை கொண்டு அவர் செய்ய வைப்பார். ஆமென். கொஞ்ச நேரம் அப்படியே கண்களை மூடி அப்படியே கொஞ்சம் நம்ம கர்த்தரை ஆராதிப்போமா. He is a God who manifests himself in different ways. அவர் நமக்கு யெகோவா ஈரேவாக நம் தேவைகளை சந்திப்பவராக, யெகோவா ராஃபாவாக நம்மளுக்கு சுகப்படுத்துகிறவராக, எல்லாம் யெகோவா ஷாலோமாக நம்மளுக்கு சமாதானம் தருகிறவராக அவர் வெளிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். தம்மை இன்றைக்கு உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறார். பாடலாமே ஆண்டவரே. Thank you Jesus. அப்படியே கண்களை மூடி கர்த்தரை நம்ம ஆராதிக்க போறோம். ஆவியானவர் அப்பா, உம்மை நாங்கள் பிரைஸ் பண்றோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. யாவே ராஃபா எலோஹிம் தேவ மகிமை, தேவ அடோனாய் தம்மை வெளிப்படுத்துவி. Jesus உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா, உம்மை துதிக்கிறோம் ராஜா. யாவே பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துவீராக உம்மை. எலோஹிம் எல் ஷடாய் ஈரே அடோனாய் தம்மை வெளிப்படுத்துவி. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, உம்மை அப்பா நாங்கள் ஆராதிக்கிறோம்ப்பா. Yes, Jesus. Lord, you are God who manifests himself. And the greatest manifestation of all is through the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் அப்பா, இங்க பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் அப்பா நீங்க வெளிப்படுவீராக. Lord, we want you to manifest yourself and in every one of their lives ஆண்டவரே. ஏசப்பா, ஒரு வித்தியாசத்தை அப்பா இனி வரப்போற நாட்கள்ல உம்மை பெற்றுக்கொண்டு அப்பா என் ஜனங்கள் ஆசீர்வாதமா இருக்கிறத அவர்கள் கண்ணே பார்க்கட்டும் ராஜா. Let them see the difference ஆண்டவரே, before and after the filling of the Holy Spirit அப்பா. நீங்க வந்து என் ஜனங்களை நிரப்புங்கப்பா, இன்றைக்கு நிரப்புவீராக ஆண்டவரே. அவர்கள் ஒரு வித்தியாசத்தை அவர்களும் அவர்களை காண்கிறவர்களும் பெற்றுக்கொள்ள உம்முடைய அபிஷேகத்தால் நிரப்புவீராக. ஆமென் ஆண்டவரே. இன்னொரு முறை பாடி நம்ம கர்த்தரை ஆராதிப்போம். யாவே ராஃபா எலோஹிம் எல் ஷடாய் ஈரே அடோனாய் தம்மை வெளிப்படுத்துவி. தம்மை வெளிப்படுத்துவி. தம்மை வெளிப்படுத்துவி. Thank you Jesus. Thank you Jesus. எங்களோடு கூட இடைப்படுங்கப்பா. நாங்க உங்களையே நம்பி இருக்கிறோம் ராஜா. உம்மை நம்பி இருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை. Thank you Jesus. Thank you Jesus. Amen. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மிலே அவரை வெளிப்படுத்த போகிறார். Amen. எஸ். யாருக்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாங்களோ அது வெளியில தெரியும். அது எப்படி தெரியும்? பரிசுத்த ஆவியானவர் உள்ள, ஆ. ஆனா வெளியில நிறைய காரியங்கள் நடக்கும். ஓ, அது எப்படி நடக்கும்? ஆமா, நிச்சயமாவே நடக்கும். It is an indication that the Holy Spirit is working within you. எஸ். ஒரு வித்தியாசத்தை உங்களுக்குள்ள உங்களை பார்க்கிறவங்களும் பார்ப்பாங்க, நீங்களும் உணர்வீங்க. இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை. Manifestation. எஸ். அவர் வெளிப்படுத்துவார். அவர் வெளிப்படுவார், அவர் வெளிப்பாடுகளையும் கொடுப்பார். வா. இல்ல? ஆமா.
பரிசுத்த ஆவியானவரை அப்போஸ்தலர் 2ல பெற்றுக்கொண்ட சீஷர்கள் முன்னாடி இருந்ததுக்கும் பின்னாடி இருந்ததுக்கும் பயங்கர டிஃபரன்ஸ் இருந்துச்சு. முதல்ல அவங்க வேற மாதிரி இருந்தாங்க. பயந்து போய் ஒடுங்கி போய் எனக்கு என்ன நடக்கும், என்ன பண்ண போறன்றது தெரியாம, கிளாரிட்டியே இல்ல. they don't had clarity. ஒரு தெளிவில்லாததுனால பழைய காரியங்களையே செய்யும்படியாக மீன் பிடிக்கிறதுக்கு கூட போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் when they received the Holy Spirit, completely game changed. அப்படிதான் சொல்லணும். வேற மாதிரி ஆயிட்டாங்க ப்ரோ. ஆமா அப்படிதான். ஆமா, ரொம்ப அழகான ஒரு இன்ஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா, இப்போ இந்த சீஷர் கூட்டத்திலே 4 பேர் மட்டும்தான் ஒரு ஸ்பெசிபிக் ஆக்குபேஷன்ல இருந்து வந்திருக்காங்க. எது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஏதாவது ஒரு ஆக்குபேஷன்ல இருந்து? சைமன் பீட்டர் வந்து ஃபிஷர்மேன், சைமன், பேதுரு, யோவான், இவர்கள் எல்லாம் ஒரு 4 பேர். சரியா? அவங்க வந்து மீனவ கூட்டத்துல இருந்து வந்தாங்க. மீனவ கூட்டத்துல இருக்கிறவங்க என்ன படிப்பு படிச்சிருப்பாங்க? ஒன்னும் அவங்களுக்கு என்ன படிப்பு படிச்சிருப்பாங்க? வலைய பத்தி படிச்சிருப்பாங்க. அப்புறம் என்னென்ன மீன், இது கெளுத்தி மீன், இது காணங்கத்தா மீன், இது எறா, இது நண்டு, இதெல்லாம் அவங்க படிச்சிருப்பாங்க. அது கூட ஸ்கூல்ல போய் படிச்சிருக்க மாட்டாங்க. அது அவங்களுடைய தொழில். அதனால அது பார்த்து அவங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கும் இல்ல. நம்மளுக்கே நிறைய படிச்சவங்களுக்கே என்ன மீனுன்னு சம்டைம்ஸ் தெரியாது. மாத்தி கூட வாங்கிட்டு வந்துருவோம்ல. எனக்கு முதல்ல மீன் வாங்க தெரியாது. ஏன்னா நீங்க தான் எல்லாமே வாங்குறீங்க. அப்படி ஒன்றும் ஒரு பேதமை, ஒரு படிப்பறிவு இல்லாதவர்களை குறிச்சு வேதத்துல வசனம் சொல்லுகிறது. அவங்க அப்போஸ்தலர் 2க்கு அப்புறமா தைரியமா போய் எல்லாரும் முன்னாடி நின்னு பேசுகிறத பார்த்து எல்லாருக்கும் ஆச்சரியம். என்னையா இவங்க எங்க இருந்து வந்தாங்க? படிப்பறிவு இல்லாதவர்கள் எவ்வளவு தைரியமா பேசுறாங்க அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. That is the difference. Yes. அப்ப அந்த டிஃபரன்ஸ் கொடுக்கிறது என்ன தெரியுமா? When the Holy Spirit comes inside of you, you are natural and he is super. அது எப்படின்னா சூப்பர் நேச்சுரலா நீங்க மாறிடுவோம். அப்போ அவர் உங்களுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமே அசாத்தியம் இல்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் சாத்தியமாக்குகிறவராய் அவர் உங்களுக்குள்ளே வாசம் செய்வார். இதனாலதான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வேணும் 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 வேணும்னு திரும்ப சொல்றேன். ஏன்னா நீங்க வேற மாதிரி ஆசீர்வதிக்கப்படுவீங்க. உங்க மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அததான் நம்ம பேதுருடைய லைஃப்ல நம்ம இங்க பாக்குறோம். அவர் ஒன்ஸ் இந்த பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவராய் அவர் எழும்பி நின்று பேசுறாரு. கூட மிச்ச சீஷர்கள் நிக்கிறாங்க. அவர் ஒருத்தர் பேசுறாருங்க. 5000 பேர் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு சபைகள்ல சேர்க்கப்படுறாங்க. அப்படியே உங்களால நினைச்சு பார்க்க முடியாத பெரிய அற்புதங்கள், பெரிய supernatural things can happen only through the Holy Spirit. Amen. இன்றைக்கு எங்க ஐயா சூப்பரா சொன்னார்ல, சூப்பர் யாரு சூப்பர்? ஹோலி ஸ்பிரிட் வந்து சூப்பர். நம்ம ரொம்ப நேச்சுரல். ஆனா நம்ம 2 பேரும் இணையும் பொழுது சூப்பர் நேச்சுரலா காரியங்கள் நடக்கும். ஆமென். ஏன் தெரியுமா? அவர் பெரிய ஆண்டவர். ஆனா நமக்குள்ள வந்து பரிசுத்த ஆவியானவராய் அவர் குடிக்கொள்ளும் பொழுது நம்ம ஒன்றுமே இல்லாதவர்களாய், ஒன்றுத்துக்கும் உதவாதவர்களாய் இருந்தா கூட நம்மை கொண்டு பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்வார். ஆமென். என்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும். உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய அற்புதங்கள் நடக்கும். என் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லம வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய அற்புதங்கள் நடக்கும். ஓ உள்ளத்துக்குள்ள தேவ வல்லம வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். அதோ பேதுரு பத்திலாம் சொல்லும் பொழுது அவருடைய நிழல் பட்டு எத்தனையோ பேர் சுகமானாங்களாம். அதுக்கு மேல கூட சொல்லலாமா? என்னன்னா அவர் வர முடியல, அவருடைய கர்ச்சீஃப்லாம் எடுத்துன்னு போய் போட்டு அவங்கெல்லாம் சுகம் பெற்றாங்க. See, that is the power of the Holy Spirit. When the Holy Spirit, அந்த பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவுக்குள்ள நம்ம இருக்கும் பொழுது அந்த மகிமை இருக்கு பாருங்களேன். அவ்வளவு பெரிய மகிமை. நீங்க நினைக்கலாம் இது நீங்க பேதுருக்கு நடந்துச்சு, எனக்கு நடக்குமா நீங்க கேட்கலாம். Just try.
நீங்க ட்ரை தான் பண்ணி பாருங்களேன். பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்புங்க, பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ள வாங்க, பரிசுத்த ஆவியானவரே என்னை ஆட்கொள்ளுங்க, என்னை பயன்படுத்துங்க, ஐம் அவைலபிள் அப்படின்னு சொல்லி தான் பாருங்களேன். அவர் உங்களை நிரப்புவார். அவர் நிரப்பின பிற்பாடு அசாத்தியங்கள் உங்கள் வாழ்க்கையில நடக்கும். Amen. Amen. Supernatural things will happen in your life. That's a beautiful manifestation of the Holy Spirit. இன்னைக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில நடக்குதுன்னா அதுக்கு பேரு அற்புதம் இல்ல. எல்லாமே சாதகமா இருக்கும்போது ஒரு காரியம் நடக்குதுன்னா அதுக்கு பேர் அற்புதம். அதுக்கு பேர் அற்புதம் இல்லை, ஆட்டோமேட்டிக்கா நடந்துரும். இந்த மாசம் ஃபுல்லா வேலை செஞ்சீங்க, உங்களுக்கு சம்பளம் ஆட்டோமேட்டிக்கா 31ஆம் தேதி கொடுத்துட போறாங்க. இது அற்புதம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சாத்தியமே இல்லாத ஒரு விஷயத்தை சாத்தியமாக்குவதுதான் அற்புதம். இந்த அற்புதத்தை பரிசுத்த ஆவியானவர் உங்க லைஃப்ல நிச்சயம் செய்ய முடியும், செய்வார். அவர் செய்து கொண்டிருக்கிறார், அவர் செய்வார் நிச்சயமாகவே. it is a continuous process. ஏன் தெரியுமா? because that spirit is the spirit that brought Jesus back to life. இல்ல, இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழுதலின் ஆவியானவர் அதுதான். ஆமென். அதனால உங்க வாழ்க்கையிலயும் அசாத்தியங்களை அவர் செய்ய வல்லவரா இருக்கிறார். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்படி சொல்லுவாங்க ஜெசிமா, this spirit needs the body to work the supernatural things. ஆவி ஒரு சரீர தேவையா உள்ளதா இருக்கிறது. இந்த ஆவிக்கு கிரியை செய்வதற்கு சரீரம் தேவையாக இருக்கிறது. இந்த ஆவியானவர் உனக்குள்ள வரும் பொழுது ஒரு ஸ்பிரிச்சுவல் அலைன்மெண்ட்குள்ள நம்ம வந்துடும். அவர் நம்மளை நிரப்புறார், அவர் நமக்குள்ள வந்துடுறாரு. நம்ம நினைக்கிறது எப்படி தெரியுமா இருக்கும்? ஆண்டவர் நினைக்கிறதாக இருக்கும், அவருடைய சித்தம் நிறைவேற்றுகிறதாக இருக்கும், ஆண்டவருடைய நாமம் மகிமை அடைகிறதாக இருக்கும். அப்பதான் அந்த அற்புதமும் நடக்கும். அற்புதம் நடக்கிறதுக்கு 3 காரியம் ரொம்ப ரொம்ப அவசியங்க. What are the 3 things? உனக்கு ஞாபகம் இருக்குதா? 3 விஷயம் ஒரு அற்புதம் நடக்கணும்னா தேவைப்படுது. ஒரு சூப்பர் நேச்சுரல் திங் உங்க லைஃப்ல நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா 3 விஷயங்கள் ரொம்ப அவசியமா இருக்கிறது. 1, நீங்க முதல்ல விசுவாசிக்கணும், நம்பணும், விசுவாசிக்கணும். என்னமோ இவங்க சொல்றாங்க ஆவியானவர்னு சொல்றாங்க, ஆவின்றாங்க, இதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற சந்தேகம் இல்லாம நீங்க விசுவாசிக்கும் பொழுது, சந்தேகப்படாமல் விசுவாசிக்கும் பொழுதே உங்க அற்புதம் ஸ்டார்ட் ஆயிடும். ஆமா, அதான் நம்பர் 1. நம்பர் 2, அந்த அற்புதத்துக்காக நான் ஏங்கணும். உங்களுக்கு அற்புதம் வேணும்னா நீங்க தான் ஏங்கணும், எனக்கு அற்புதம் வேணும் என்பதை. நம்பர் 3, தேவனுடைய நாமம் மகிமைப்படணும். எங்க இந்த 3 விஷயங்கள் ஒன்று சேருகிறதோ நிச்சயமாகவே அங்க ஒரு அசாத்தியமான ஒரு சூப்பர் நேச்சுரல் திங் உங்க லைஃப்ல நடக்கும். பரிசுத்த ஆவியானவரே அதை செய்து முடிப்பார். ஆமென். பேதுரு, இப்ப நம்ம அந்த சரணத்தை பாடலாமா? தெருவில் பேதுருவை தேடி ஓடி வந்ததையா ஒரு கூட்டம் இல்ல, நிழல தொட்டவுடன் வியாதி இல்லாமல் போனதையா ஓட்டம். அப்படியே ஜெர்சன் என்ன சூப்பரா எழுதியிருக்கிறார்ல இந்த பாட்டை. எல்லாரும் சேர்ந்து பாடி அந்த சூப்பர் நேச்சுரல் திங் என் வாழ்க்கையிலயும் நடக்கும் அப்படின்னு நீங்க முதல்ல விசுவாசிங்க. நிச்சயமாகவே ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அதை செய்வார். ஆமென். தெருவில் பேதுருவை தேடி ஓடி வந்ததையா கூட்டம், தெருவில் பேதுருவை தேடி ஓடி வந்ததையா கூட்டம், நிழலை தொட்டவுடன் வியாதி சொல்லாமல் போனதையா ஓடி, நிழலை தொட்டவுடன் வியாதி சொல்லாமல் போனதையா ஓடி, கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். ஓ உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். அப்போஸ்தலர்ல எவ்வளவு சூப்பர் நேச்சுரல் திங்ஸ் வாசிக்கிறோம் தெரியுமாங்க? 1, 2. அதனாலதான் அதுக்கு பேரு அப்போஸ்தலரின் நடபடிகள் அப்படின்னு சொல்றதை விட ஆவியானவருடைய நடபடிகள். எஸ், ஹோலி ஸ்பிரிட்ஸ் உடைய வொர்க்ஸ் னே சொல்றாங்க. 1, 2 இல்லங்க, நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். சப்பானியா ஒருத்தன் வந்து இருக்கிறான், முடவனா, அவனை கை தூக்கி எழுப்பி விட்டுடுறாங்க. ஆமா, நடக்கறாரே, முடவர்கள் நடக்கறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அவங்கள கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணி ரெக்கவர் ஆகி பிசியோதெரபி கொடுத்து நடக்கிறதுலாம் இல்ல. ஏஞ்சி நடன்னு பேதுரு சொல்றாரு. ஏஞ்சி நடந்தாங்க. இது ஒரு லெவல் வச்சுக்கலாமே. அடுத்த லெவல் என்ன தெரியுமா? ஒருத்தர் வந்து ஏமாத்துறாரு.
2 பேர் சேர்ந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா சேர்ந்து ஏமாத்துறாங்க. அவங்க வஞ்சித்து வச்சதை கூட பரிசுத்த ஆவியானவர் பேதுருக்கு வெளிப்படுத்துறார். ஆமா, அப்போ நம்ம பார்க்காத ஒரு விஷயத்த நம்ம அந்த இடத்துல இல்லாத பொழுது கூட வெளிப்பாடு ரெவலேஷன்ஸ் யார் கொடுக்கறா? பரிசுத்த ஆவியானவர். எல்லாருக்கும் ஆச்சரியம், எப்படி இவருக்கு தெரியும் இல்ல? சோ the holy spirit எப்படி manifest ஆறா பாருங்களேன். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில பயங்கரமா சங்கிலிகளால கட்டப்பட்ட நிலைமையில இருந்தாங்க இல்ல? ஒரு ஆவியானவருடைய அந்த நடபடிகள் அங்க எப்படி இருந்துச்சு? எல்லா கட்டுகளும் அறுந்து போனது. இப்படி பல பல அதிசயங்களை, அற்புதங்களை. பிலிப்பு எடுத்துக்கோங்களேன், உண்மையிலேயே நம்ம கேள்விப்படாத ஒரு விஷயம் இல்ல இது, டெலிபோர்டேஷன். இன்னைக்கு இப்போ இங்க இருக்கிறோம், அப்படியே கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ள வீட்ல உட்கார்ந்து இருக்கிறோம்னா கொண்டு போனார். ஆமென். See, when you receive Holy Spirit, முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? சூப்பர் நேச்சுரலான அற்புதங்களை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உங்க வாழ்க்கையில உங்க மூலமாக நிச்சயம் செய்வார். அதான் முக்கியம். Number 1, when we receive Holy Spirit, we receive supernatural miracles. Amen. இன்றைக்கு எதிர்பாருங்க, ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாருன்னா சூப்பர் நேச்சுரல் திங்ஸ் நடக்கும். Amen. இரண்டாவதாக நம்ம பரிசுத்த ஆவியானவர் குறித்து நம்ம பேசும்பொழுது, it is the gifts of the Holy Spirit. கிஃப்ட்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். 1 2 எனக்கு வந்த கிஃப்ட கூட இவன் எடுத்துக்கறாமா. வாட்ச்னா கண்ணா எடுத்துக்கறாரு. எல்லாருக்கும் ஒரு ஆசை தான் gift. ஷூ மட்டும் பத்தல அவனுக்கு, இல்லனா அதையும் எடுத்துக்குவாரு. எது வந்தாலும் அவர் முதல்ல வந்து அந்த கிஃப்ட பிரிச்சு பாத்துறணும். Everyone loves gifts. You know one thing, Holy Spirit comes as a package, as gift. Amen. ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு பிரயோஜனம் உள்ளதாக gift வச்சிருக்காரு. எத்தனை gift? அது ஒரு gift கூட இல்ல, மொத்தம் 9 gift வச்சிருக்காரு. எஸ், கரெக்ட்டா ரொம்ப சொன்னீங்க. பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய gifts அப்படினு சொல்லிட்டு. இந்த gifts அப்படியே நம்ம லிஸ்ட் பண்ணி பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான இருந்த ஒரு gift, maybe I will put that first. அப்படிதான் விசுவாசம் அப்படிங்கிற gift நமக்கு தரார். Yes. Can you imagine that if you are believing the Holy Spirit, if you believe in Christ, இயேசுவை நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறீங்கன்னா, you already have the gift of the Holy Spirit. Most powerful gift, you know one thing, it's the faith. என்ன தெரியுமா, இந்த gift எல்லாருக்கும் ஆபரேட் ஆகுறத நான் பார்த்தது இல்ல, but when it starts to operate, the faith, நீ பார்த்தனா பயங்கரமான அற்புதங்கள் எல்லாத்துக்கும் சாத்தியமா இருக்கிறதே இந்த விசுவாசம் தான். அங்க ஒருத்தன் சப்பானியா நிக்கிறான், பேதுருவும் யோவானும் ஆலயத்துக்கு போறாங்க. அந்த அலங்கார வாசல் அருகே அவன் அமர்ந்து கொண்டிருக்கிறான். அவர்கள் அங்கே போகிறார்கள். அவனை ஏன் என்கிட்ட ஒண்ணு இல்லைன்னு அவனுக்கு தெரியும், என்கிட்ட உள்ளதை உனக்கு நான் கொடுக்கிறேன் என்று சொன்னாங்க. என்ன உள்ள இருந்தது? விசுவாசம் அவனுக்குள்ள இருந்துச்சு, நம்பிக்கை அவனுக்குள்ள இருந்துச்சு, தைரியம் அவர்களுக்குள்ள இருந்துச்சு. இதெல்லாம் கொடுத்தது என்ன தெரியுமா? அந்த ஃபெய்த்தை பில்ட் பண்ணது யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். நான் ஏஞ்சி நடன்னு சொன்னா அவன் நடந்துருவான் அப்படிங்கிற விசுவாசம் பேதுருக்கும் யோவானுக்கும் இருந்துச்சு. You are right. That is why they were able to lift him up. இல்ல, அந்த விசுவாசம்ங்கிற பெரிய gift. சோ அது மாத்திரம் இல்ல, நிறைய gifts ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ஞானத்தை போதிக்கும் ஆவி கொடுத்திருக்கிறாரு. இல்ல, நம்ம ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், ஆவியானவர் நம்மளுக்கு ஞானத்தை கொடுப்பார், ஆலோசனைகளை கொடுப்பார், உணர்வை கொடுப்பார். இல்ல, அந்த 6 விஷயங்களை இப்போ அதை பெற்றுக்கொண்டு நம்ம போதிக்கிறவர்களாய் மாறுவோம். பகுத்தறிகிறதையும் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார். ஆவியை பகுத்தறிகிறது, எது சரியான ஆவி, எது தீய ஆவி, எது நல்ல ஆவி அப்படிங்கிற பகுத்தறிகிற ஞானத்தையும் கொடுக்கிறாரு. தீர்க்க தரிசன ஞானத்தையும் கொடுக்கிறாரு. பற்பல பாஷைகள் பேசுகிறது. நீங்க எல்லாருமே நீங்க அது ஒண்ணு அனுபவிச்சிருப்பீங்க, இல்ல அட்லீஸ்ட் பார்த்திருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. பற்பல பாஷைகளை கொடுக்கிறாரு. You know one thing, talking, speaking in tongues, நீங்க வந்து ரகசியங்களை பேசுறீங்க. அதுவும் நீங்க பாத்தீங்கன்னா சீஷர்கள் அப்போஸ்தலர் 2ல அந்நிய பாஷைகளால பேசுகிறார்கள். வெவ்வேறு பாஷைகள் அங்க ஒரு லிஸ்டே போடப்பட்டிருக்கு. அவ்வளோ ஊர்ல இருந்து அங்க வந்திருக்கிறாங்க. அந்தந்த ஊர் பாஷையில இவங்க பேசுறாங்க. இவங்களும் கலிலேயர். ஆனா அவங்க பேசுறது என்ன தெரியுமா? ஆண்டவருடைய மகத்துவங்களே அவங்க பேசுறாங்க. அப்போ ரகசியங்களை பேசுறாங்க, தூதர்கள் பாஷைகளை பேசுறாங்க, மற்றவர்களுடைய பாஷைகளை பேசுறாங்க. இது எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காகவே பேசுறாங்க. உண்மையிலே அந்நிய பாஷைகளை பேசும் பொழுது உண்மையிலே இட்ஸ் a gift of the Holy
Holy Spirit. நாங்க 2 பேருமே ரொம்ப ஜெபிப்போம். எங்க பிள்ளைங்க எல்லாம் அந்நிய பாஷையின் வரத்தை பெற்றுக்கொள்ளணும்னு. நீங்க எல்லாருமே அந்த அந்நிய பாஷைகளை ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது, கிஃப்ட்னா ஆண்டவர் வந்து இலவசமா கொடுக்கிறது தான் கிஃப்ட். நீங்க கேட்கும் பொழுது ஆண்டவர் அதை தருவார், நிச்சயம் தருவார். நீங்க பேச பேச ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீங்க. இப்படி கூட சொல்றாங்க மேம், இட் இஸ் தி டோர் ஆஃப் தி ஹெவன்ஸ். இந்த பாஷைகளை நீ பேச 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 பேசதான் மற்ற கிஃப்ட்ஸ் எல்லாம் ஆப்ரேட் ஆகவே ஆரம்பிக்கும், இன்னும் அதிகமா ஆப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த வரத்தை நீங்க எல்லாருமே கேட்கறதால தான் பவுல் சொல்றாரு, வரங்களை நாடுங்கள். ரிசீவ் தி கிஃப்ட்ஸ் பை சீக்கிங் தி கிஃப்ட்ஸ். ஆமென். உங்களுக்குலாம் ஆசையா அந்நிய பாஷைகளை பேசணும்னு ஆசை இல்லை? ஆண்டவர்கிட்ட நீங்க கேளுங்க பிள்ளைங்களா, ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கு தருவார். நீங்க கேட்க கேட்க நீங்க ஆசைப்பட ஆசைப்பட அது உங்களுக்கு கிடைக்கும் இல்ல? அந்த பற்பல பாஷைகளை நம்ம பேசும்பொழுது, நாங்க 2 பேருமே நிறைய அனுபவிச்சிருக்கிறோம். பயங்கர பிரச்சனை வருங்க, ரொம்ப கலக்கங்கள் ஏற்படும். அப்பெல்லாம் போய் ப்ரேயர் ரூம்ல உட்காந்து நாங்க 2 பேரும் ஒரு 1/2 மணி நேரம் அந்த அந்நிய பாஷைகளை பேசி அப்படியே ஜெபிக்கும் பொழுது அப்படி ஒரு சமாதானத்தினால கர்த்தர் எங்களை நிரப்பி இருக்கிறத நாங்க சாட்சியா உங்களுக்கு நாங்க சொல்லுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து நம்ம கேட்க வேண்டியது எல்லாத்தையும் அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அப்படி இன்னும் நிறைய வரங்கள் இருக்கிறது இல்ல, அந்த பாஷைகளை பகுத்தறிகிற வரமும் இருக்கிறது. இப்படி 9 types of gifts ஆக பரிசுத்த ஆவியானவர் manifest ஆவார். நம்பர் 1 நாங்க சொன்னோம், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும் பொழுது சூப்பர் நேச்சுரல் திங்ஸ் உங்க வாழ்க்கையில நடக்கும். நம்பர் 2, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுது அவருடைய வரங்களை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. இது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சாமி உள்ள வச்சுதான் கொடுக்கிறார். நீங்க நம்பும் பொழுது இந்த வரங்கள் செயல்பட ஆரம்பிக்கும். இது எல்லாத்துக்கும் மேல என்ன தெரியுமா, வரம் உள்ளவர்களை ஒருத்தர் தீர்க்கதரிசி வராருனாலே தீர்க்கதரிசி வராரு அப்படியே உலகமே அங்கீகரிக்கும், அப்படியே வியந்து பார்க்கும். ஒரு போதகர் வராருன்னா மரியாதை கொடுப்பாங்க. அதாவது இது வந்து வரங்கள் உள்ளவர்களை உலகம் வியந்து பார்க்கும், கனி உள்ளவர்களை பரலோகம் கரத்திலே ஏந்தி கொள்ளும். கனியினாலதான் மரத்தை நீ அறிந்து கொள்ள முடியும் கர்த்தர் சொல்லுகிறார். See whatever it is, பிசாசுகளை துரத்தலாம், அந்நிய பாஷைகளை பேசலாம், என்ன வேணா நீ பண்ணிருக்கலாம். ஆனா ஆவியின் கனி உங்களுக்குள்ள இல்லைன்னா எல்லாமே வேஸ்ட். ஆமா, ஆவியின் கனியை குறிச்சு ஆண்டவர் வந்து அதுலயும் பாத்தீங்களா 9 கனிகள் இருக்கு. ஆனா கனிகள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லல, ஆவியின் கனி. அப்ப இட்ஸ் ஜஸ்ட் one fruit with all 9 in it. அப்ப நீங்க ஒரு பாட்டு பசங்களுக்கு சொல்லி கொடுப்பீங்களே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பாடுங்களேன் எங்களுக்காக. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். சூப்பர்ல. அன்பு இது ஒரு சின்ன கோரஸ் தான், ஆனா இது 9ஐயும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். அப்ப இது வந்து இந்த ஆரஞ்சு மாதிரி நிறைய பேருக்கு என்னன்னா அன்பு இருக்கும், ஆனா இச்சை அடக்கம் இருக்கு. நீடிய பொறுமை எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப கஷ்டம், இது வாசிக்கும் போதெல்லாம் நான் ரொம்ப கஷ்டப்படுறோன்னு. ஐயோ, நீடிய பொறுமை போடலப்பா, நீடிய பொறுமை. சி, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுது இதெல்லாம் சுயமா செய்ய முடியாதுங்க. அதான் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது. உன்னால செய்ய முடியாது, உன்னால கனி கொடுக்க முடியாது. நீ அவரிலே பலன் பெற்று அந்த பலத்தின் மிகுதியினால இந்த கனியை கொடுக்க முடியும். நீ வந்து இச்சை அடக்கத்தோட வாழ முடியாது. உன்னை வாழ வைக்கிறது பரிசுத்த ஆவியானவர் தான். ஆவியானவரே, என் பலவீனங்களிலே எனக்கு பலன் செய்கிறவர் நீதான், இது என்னுடைய பலவீனம், எனக்கு உதவி செய்யுங்க நீங்க கேட்டுட்டீங்கன்னா உங்க பலவீனத்துல இருந்து அவர் உன்னை விடுவித்து உனக்கு பலன் தருவார். அவர் தான் உன்னை கனி கொடுக்கிறவர்களாக மாற்றுவார். இந்த கனி எல்லாம் என்கிட்ட இல்லையே, ஐயோ என்கிட்ட இது இல்லையே அது இல்லையே அப்படிலாம் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நம்மளுடைய சுய பலத்தினால் செய்ய முடியாதது பரிசுத்த ஆவியானவர் நமக்காக நமக்குள்ள இருந்து அதை செய்ய வைப்பார். கேள்வி கேட்கிறேன், உங்களாலேயே தூக்க முடியுமா? தூக்க முடியாது. அப்படிதான். உன்னால சுயமா கனி கொடுக்க முடியுமா? முடியாது. அதுதாங்க நம்மளை காப்பாற்றி வளர்த்து நம்மளை கனி தரும் மரமாக நம்மளை வளர்ப்பவர் யாருன்னு பாத்தீங்கன்னா
பரிசுத்த ஆவியானவர் தான். ஆமென். ரொம்ப அழகான ஒரு பாட்டு இருக்குல்ல, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. அந்த மழை போல இருக்கிற அந்த தண்ணீராய், ஜீவ தண்ணீராய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் மரங்களாகிய நம்மை வளர்ப்பவராக இருக்கிறார். He is the one who waters us. He is the one who makes us to grow and to give fruit. அப்போ ஆவியின் கனியை நான் கொடுக்கணும்னா பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள அவர் ஊடுருவணும், அவர் என்னை வளர்க்கணும். He has to do everything within me. Once நீங்க கனி கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, வரங்கள் செயல்பட ஆரம்பிச்சிருச்சுன்னா சூப்பர் நேச்சுரல் திங்ஸ் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஸோ இது எல்லாமே கனெக்டட் வித் ஹோலி ஸ்பிரிட். இந்த ஆவியானவர்னால நம்ம நிரப்பப்படுகிற அனுபவம் ஒவ்வொருவருக்கும் வேணுங்க. ருசித்து தான் பாருங்களேன், கேட்டு தான் பாருங்களேன். பாடலாம். வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே, வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே, கனி தரும் மரமாக, கனி தரும் மரமாக காப்பாற்றி வளர்ப்பவரே, காப்பாற்றி வளர்ப்பவரே. பனி போல பெய்யும், பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்த ஆவியானவர் நிரப்புவீராக. ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே. Thank you Holy Spirit. வா, உங்களுடைய தொடுதல் எங்களுக்கு எல்லாருக்கும் வேணும். ஆமாப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் பரிசுத்த ஆவியானவர் கனி கொடுக்கிறவர்களாக, ஆண்டவரே உம்முடைய வரங்களை செயலாற்றுகிறவர்களாக, சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள்ஸ், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்கிறவர்களாக மாற்றும்படியாய் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்கிறவராக இருப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புவீராக. அவருடைய போராட்டத்திலே, அவருடைய வேதனையிலே, அவருடைய கண்ணீரின் மத்தியிலே கர்த்தர் நீர் அசைவாடுகிறவராக இருந்து அவர்களை bless பண்ணி, ஆண்டவரே அப்போஸ்தலர் காலத்திலே அவர்களை எப்படி பயன்படுத்தி ஆசீர்வதித்தீரோ அப்படியே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். If you are blessed by this program, கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த எண்களுக்கு உங்களுடைய சாட்சிகளை, உங்களுடைய ஜெப குறிப்புகளை அனுப்பும்படியாய் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். God bless you. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக